கண்ணெதிரே தோன்றினாள். ஹே, சக்தி, இங்க வா. அம்மா. விளக்கு பூஜைக்கு தேவையான பொருளோட லிஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்கம்மா. நானே கொஞ்ச நேரம் கழிச்சு உங்ககிட்ட காட்டி எல்லாம் சரியா இருக்கான்னு கேட்கலான்னு பார்த்தேன். நீங்களே கேட்டுட்டீங்க. நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. வேண்டாம் வேண்டாம், உனக்கே விளக்கு பூஜையை பத்தி எல்லாமே தெரியுமே. அதுக்கு மேல நான் எதுக்கு அந்த லிஸ்ட பார்க்கணும்? அந்த பொருளுங்களை வாங்கறதுக்கு இன்னும் என்கிட்ட பணம் கேட்காம இருக்கியே, அதான் கேட்டேன். அம்மா. என்ன சக்தி? இந்த பூஜை சம்பந்தமா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலான் இருக்கேன். இந்த விஷயத்துல நான் தான் உனக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கேனே. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. நடக்க போற விளக்கு பூஜையில பூஜை சம்பந்தப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நடக்கிற பூஜையில நிறைய பேர் மனசு நிறைஞ்சு வாழ்த்துனாதான் பூஜைக்கு நல்ல பலன் இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படின்னா வெளியில இருந்து ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வீடு ஃபுல்லா நிரப்பணும்னு சொல்றியா? அனிதா, அவன் நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கா. ஒரு நேரம் அமைதியார. நீ சொல்லு சக்தி. பூஜை அன்னைக்கு கஷ்டப்படுற ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சுங்கம்மா. அன்னதானம் சாப்பிட்டவங்க வயிறு நிறைஞ்சு வாழ்த்துற வாழ்த்து கடவுள் வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்தும் ஆசீர்வாதமும் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேம்மா. கொடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்க சொன்ன கதையால இருக்கு. கேட்டியா ருத்ரா? 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு சொல்றா. பக்தி தேவதை. யார் வீட்டு பணத்துல இவ்வளவு பேருக்கு அன்னதானம் கொடுக்கறது? உன் அப்ப ரத்தினமும் நீயும் சேர்ந்து உங்க குடும்ப சார்பா உங்க பணத்துல அன்னதானம் பண்ணுங்க. நீ சொல்ற மாதிரி 1000 பேருக்கு சோறு போட்டு வாழ்த்து வாங்குற இடத்துல நாங்க இல்ல. மத்தவங்க ஆசைப்படுறத பண்ற உயரத்துலதான் நாங்க இருக்கோம். அத நீ புரிஞ்சுக்கோ. அனிதா, நீயும் அண்ணியும் பேசுறது ரொம்ப ஆணவமான பேச்சு. எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவங்களும் தன்னோட ஆணவத்தால ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாம தரமட்டத்துக்கு வந்த சம்பவம் எல்லாம் இங்க நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஆணவம் இருக்கிற இடத்துல சாமி இருக்காது, சாத்தான் தான் இருக்கும். நீ அதை புரிஞ்சுக்கோ. நம்ம குடும்பத்துக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அன்னதானம் கொடுக்கணும்னு சக்தி சொல்றா. நீங்க என்னடானா அவளை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சக்தி, நீ சொன்ன மாதிரியே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரிங்கம்மா. அன்னதானம் போடுறதுக்கு இடம் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். அம்மா சம்மதம் கொடுத்துட்டாங்கன்னா அன்னதானம் எங்க நடத்துறது, அதுக்கான சாப்பாடு ஆர்டர் எங்க கொடுக்கறதுன்னு எல்லாம் முடிவு பண்ணி ஏற்கனவே நான் வச்சுட்டேன் சார். ஆமா, சாப்பாட்டுக்கான ஆர்டரை எங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்க? நான் முன்னாடி வேலை பார்த்தேன்லம்மா, அந்த ரெஸ்டாரண்ட்லயும் ஆர்டர் கொடுத்துடலாம். சாப்பாடு தரமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நம்ம சொல்ற நேரத்துக்கு கரெக்டா பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் சரி,
அந்த ரெஸ்டாரண்ட்ல அன்னதான ஆர்டர்லாம் எடுப்பாங்களான்னு கேட்டியா? கண்டிப்பா எடுப்பாங்கம்மா. அதுவும் நான் சொன்னா ரெஸ்டாரண்ட் ஓனர் கண்டிப்பா சரின்னு தான் சொல்லுவாரு. சரி சக்தி, நீ அவரை பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு என்னன்னு சொல்லு. சரிங்கம்மா. மம்மி, நீங்க அன்னதானம் கொடுக்கறதெல்லாம் சரி, ஆனா அதுக்கான ஆர்டரை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கொடுக்காதீங்க. ஏன்? அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் எனக்கு கை நீட்டி அடிக்க வந்தான். அதனால தான் சொல்றேன், அங்க தராதீங்க. நீ பண்ண அட்டூழியத்தை தாங்கிக்க முடியாம அந்த மனுஷன் உன்னை கை நீட்டி அடிக்க தான் வந்தாரு. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷனை நீ கை நீட்டி அடிச்சிருக்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? நீ பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் தேடிக்கவாவது இந்த அன்னதான ஆர்டரை அவருக்கு கொடுத்துதான் ஆகணும். எனக்கு எந்த மரியாதையும் இல்ல, யாரோட சப்போர்ட்டுமே இல்ல. ச்சே. அனிதா, 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 அனிதா நில்லு. அனிதா, என்ன நித்யா, என்ன நீ வர வர நேரங்களும் தெரியாம போன் அடிக்க ஆரம்பிச்சிட்ட? ஏய், விஷயம் புரியாம பேசாத. இங்க என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? இந்த நேரத்துல நீ போன் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஏற்கனவே 2-3 தடவை உன்கிட்ட பேசுனதை பார்த்து சந்தேகம் வந்து யார் போன்லன்னு கேட்டா இந்து. நான் பிசினஸ் பார்ட்னர்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், நான் ஒவ்வொரு முறையும் இப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? பல நாள் திருட ஒரு நாள் மாட்டுவான்ற மாதிரி உன்னால ஒரு நாளைக்கு நான் மாட்டதான் போறேன். அவ குடும்பம் மொத்தத்தையும் கூட்டிட்டு வந்து என்ன நொறுக்கி தள்ள போறா. ஏய், நீ என்ன அடி வாங்க வைக்கிறதுக்கே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்க அத சொல்லு. என்னது? ஏய், 3 லட்சமா? என்ன விளையாடுறியா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடி போறது? என்னது? பணம் கொடுக்கலனா நேரா வீட்டுக்கு வந்துருவியா? ஏய், ஏண்டி இப்படி பிளாக்மெயில்லாம் பண்ற? சரி சரி, வெய், நான் பணத்தை எப்படியாவது ரெடி பண்ண பாக்குறேன். வெய்மா தாயே. ஐயோ, இவ வேற திடீர்னு பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்றானே, இப்ப என்ன பண்றது? அனிதாவை ஈஸியாக கரெக்ட் பண்ணி தூக்கிடலான்னு நினச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலையே. சக்தியை காலி பண்ண பிளான்லாம் கரெக்டாக தான் போட்டோம். இடையில இந்த சிவா போது சக்தியை காப்பாற்றி விட்டான். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம்? என்ன தம்பி, ஏதோ தனியா புலம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அட போங்க சார், இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இங்க பாரு தம்பி, உன்னை நான் எதுக்கு கூட்டிட்டு வந்தனோ அந்த வேலையை நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்குள்ள சலிப்பாயிட்ட. என்னாச்சு? அது வந்து சார், வேணா விடுங்க சார். தம்பி, உனக்கு சம்பளம் கொடுக்கறது என்னவோ ருத்ராமா தான். ஆனா நீ விசுவாசமா இருக்க வேண்டியது எனக்கு. ஏன்னா என் பொண்ணை லவ் பண்றதுக்கு தான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட நீ எந்த ரகசியத்தையும் மறைக்க கூடாது. உண்மையை சொல்லு. சார், அது சொல்லுப்பா. ஒரு பொண்ணு என்னை அரைஞ்சிட்டா சார். ஒரு பொண்ணுனா யாரு? என் பொண்ணு சக்தியா? அவளா உன்னை அடிச்சா? சே, சக்தி இல்லை சார், அனிதா மேடம் தான். அனிதா தான் அடிச்சாளா? நீ வழிய போய் பல்ல இழிச்சு பேசுறப்பவே எனக்கு தெரியும்டா, ஒரு நாளைக்கு அவகிட்ட செமையா வாங்க போறேன்னு. அது நடந்துருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். அவ என்னையே செருப்பால் அடிச்சவ. நீ எல்லாம் எந்த மூளைக்கு? இங்கப்பா, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அனிதா பெரிய இடத்து பொண்ணு, அவங்க கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதுன்னு. அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பேசியிருப்ப, அதான் உன்னை அடிச்சிருக்காங்க. சார், என் மேல எந்த தப்பும் இல்லை சார். உண்மையை புரிஞ்சுக்காம அவங்க தான் என்ன அடிச்சாங்க. முட்டாள்தனமா பேசாத. ருத்ராமா நமக்கு பெரிய முதலாளினா அனிதாமா நமக்கு சின்ன முதலாளி. அவங்க நம்மள புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நாம தான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நமக்கு கொடுத்த வேலைய நாம பயபக்தியோட பண்ணிட்டு சைலண்டா இருக்கணும். அப்படின்னா எதுவும் பேசக்கூடாதுன்றீங்களா?
பேசு. பேசுனா அனிதாமா கிட்ட எப்பவும் அடி வாங்க வேண்டியதுதான். தேவையா உனக்கு இது? ஏய், உன்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? சக்தியை லவ் பண்றதுக்கு தானே? ஆனா நீ அதுக்கான முயற்சியை எடுத்த மாதிரியே தெரியலையே. வீணா காலத்தை தானே கடத்திக்கிட்டு இருக்க. சார், உங்கள் பொண்ணு பக்கத்தில் நெருங்குறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம்லாம் கிடையாது. சக்தி உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை மாதிரி ஒருத்தைய மனசு மாற்றி லவ் மூடு கொண்டு வரதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும் சார். பதறாமல் கோவப்படாமல் இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது பேசி தான் சக்தியை என் பக்கம் இழுக்க முடியும். என்ன சார் பார்க்குறீங்க? சக்தியை ஏன் லவ் பண்ணலன்னு கேட்கறப்பெல்லாம் இந்த மாதிரி நம்புற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், ஏதாவது ஒரு தூண்டில போட்டு சீக்கிரம் அவளை உன் வழிக்கு கொண்டு வர பாரு. ஓகே சார். சக்தி, என்னங்க? வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? இல்லங்க, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லை 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 இல்லை, நீங்கள் வேற சக்தியாக தெரியுறீங்க. எனக்கு தெரியாதா? எப்பவும் உங்கள் சிரிச்ச முகத்தில் லேசாக ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சோகம் கூட வானத்தில் இருக்கிற வானவில் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கு அதுவும் மறைஞ்சு மேகமில்லாத வானம் மாதிரி உங்கள் முகம் பிரைட்டாக இருக்கு. என்னை இவ்ளோ தூரம் கவனிச்சிருக்கீங்களே, ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. டெய்லி டீ காஃபி கொடுக்குறீங்க, பசிக்கிற நேரத்துக்கு தாய் உள்ளத்தோட சாப்பாடு போடுறீங்க. இப்படி ஒரு அன்னலட்சுமியோட முகத்தை எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்? அந்த மாதிரி உங்களை கவனிச்சது தாங்க. ஏங்க, பூஜைக்கான ஏற்பாடுலாம் எப்படிங்க போயிட்டு இருக்கு? அம்மனோட அருளால எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க. பூஜையில கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கெல்லாம் அழைப்பு இருக்குங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இங்க வேலை செய்யற எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். அதே மாதிரி எல்லாரும் அன்னதான சாப்பாடு சாப்பிடணும். இதுதான் ருத்ராமாவோட விருப்பமே. அன்னைக்கு நீங்க எதுவும் லீவ் கீவ் போடாம வந்துடணும், அதான் முக்கியம். இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்க லீவ் போடுவேன்? என் சீனியர் டிரைவர் ரத்ன சார் பொண்ணு பொறுப்பு எடுத்து நடத்துகிற பூஜையில் கலந்துக்கிறத விடவும் வேற பெருமையான விஷயம் என்னங்க இருக்க முடியும்? நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. உண்மையை யார் பேசினாலும் கண்டிப்பாக நல்லா தாங்க இருக்கும். அதுக்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன? சரிங்க, நான் வரேன். சக்தி, உன் அப்பா என்னடானா உன்னை கரெக்ட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நானும் அனிதாவை கரெக்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அனிதாவை கரெக்ட் பண்ண உன்னை போட்டு தரலான்னு பிளான் பண்ணால் நீ எப்படி யோசிக்க போயிட்ட? இப்போ என்னோட வேலை உங்கள் அப்பா சொல்கிற வேலையை பண்ணுறதில்ல. அனிதாவை கரெக்ட் பண்ண உன்னை எப்படியா போட்டு தரணும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். பண்ணுவோம், ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அம்மா, காஃபி. வா, கீழே வை, முதல்ல இந்த வேலையை முடிச்சிடுறேன். சரிங்கம்மா. என்ன சக்தி அப்படி ஆச்சரியமா பாக்குற? விளக்கு பூஜை பண்ணும்போது அம்மனுக்கு சாத்த வேண்டிய நகைங்க இதெல்லாம். ஓ, அப்படியாம்மா? தங்கத்துல தான் நகை சாத்துவீங்களா? ஆமா, எனக்கு இவ்ளோ பெரிய வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிற அம்மனுக்கு நானும் நன்றி கடனா தங்க நகைகளை சாத்தி அழகு பாக்குறது தானே முறையா இருக்கும். அம்மா, அம்மனுக்கு முழுக்க முழுக்க
தங்க நகைகளை சாத்துறத நான் நம்ம வீட்ல தாம்மா பார்க்க போறேன். எங்க ஊர்லலாம் விளக்கு பூஜை பண்றப்ப அம்மனுக்கு வெள்ளி நகை தான் சாத்துவாங்க. ஆனா தங்க நகை சாத்துறத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்கம்மா. அந்த குடுப்பனை எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. ருத்ரா, வாங்க நீ. நானே உங்களை கூப்பிடணும்னு நினைச்சேன். இந்த சாமி நகைகளை எல்லாம் எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டுட்டு வரணும். இந்தாங்க. இந்த வேலையெல்லாம் ஏன் என்கிட்ட கொடுக்கற ருத்ரா? என்ன நீ இப்படி கேக்குறீங்க? வழக்கமா நீங்க தானே போய் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வருவீங்க. ஆமா, போட்டுட்டு வந்தேன் தான். அப்பெல்லாம் விளக்கு பூஜைய நான் தான் பொறுப்பெடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அதனால நான் போயிட்டு வந்தேன். இந்த வருஷம் தான் அந்த பொறுப்பை இந்த பக்திமானுக்கு கொடுத்திருக்கல்ல, அவளையே எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டு வர சொல்லு. என்ன நீ? பூஜைக்கான வேலையை அவ பண்றா சரி. இந்த மாதிரி சாமி நகைகளை நாம தானே பொறுப்பா எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டுட்டு வரணும். ஒண்ணு பண்ணுங்க, நகைப்பெட்டி எடுத்துட்டு வரதுக்கு சக்தியை ஹெல்ப் கூட்டிட்டு போங்க. என்ன தப்பா எடுத்துக்காத ருத்ரா, நான் ஒண்ணு வேலை வெட்டி இல்லாம சும்மா இல்ல. இதோ இப்ப கூட நான் கிளப் மீட்டிங் தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு மரியாதைக்காக சொல்லிட்டு போலான்னு வந்தா உன் பக்கத்துல நிக்கிறாளே உன் நம்பிக்கை நட்சத்திரம், அவகிட்ட கொடு. எனக்கு இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அண்ணி எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, ஆ? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லனா நான் வேணா எடுத்துட்டு போய் இந்த நகையை பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? பொறுப்பா எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வருவியா? போயிட்டு வந்துருவாம்மா. எடுத்துட்டு போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதெல்லாம் சாமி நகைங்க. பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா எடுத்துட்டு வந்துடணும். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வந்துருவேம்மா. எங்க பாலிஷ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. டி நகர்ல தங்கமலை ஜுவல்லரின்னு ஷோரூம் ஒண்ணு இருக்கு, தெரியும்ல? தெரியுமா? அங்க சங்கர் நாராயணன் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட என் பேரை சொல்லி இத கொடுத்துரு. நல்ல விதமா பாலிஷ் போட்டு கொடுத்துருவாரு. சரிங்கம்மா. இந்தா, எல்லா நகையும் கரெக்டா எண்ணி பார்த்துட்டு ரெசிப்ட் வாங்கிக்கோ. சரிங்கம்மா. ஆஹா, நித்யாவுக்கு பணம் ரெடி ஆயிடுச்சு. அக்கா, என்ன சக்தி, எங்க கிளம்பிட்ட? அக்கா ஒண்ணும் இல்லக்கா, விளக்கு பூஜை அன்னைக்கு முத்தாலாமனுக்கு சாத்த வேண்டிய சாமி நகைங்களை பாலிஷ் போட்டுட்டு வர சொல்லி ருத்ராமா சொல்லிட்டு போயிருக்காங்க. இத போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. என்ன சக்தி சொல்ற? சாமி நகைங்களை பாலிஷ் போடுறதுக்கு ருத்ராமா உன் கையில கொடுத்தாங்களா? ஆமா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சக்தி. நானும் இங்க ரொம்ப வருஷமா இருக்கேன். இந்த வீட்டோட நடைமுறை பழக்க வழக்கம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். சாமி நகைகளை பாலிஷ் போடணும்னா பெரும்பாலும் இந்துமதி அம்மா கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னா ருத்ரம்மாவே அதை நேரடியா எடுத்துட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரத்த உறவு இல்லாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா அது நீ மட்டும்தான். அப்படியாக்கா? ஆமா சக்தி, உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல்ல ருத்ராமா இந்துமதி அம்மாவை கூப்பிட்டு தான் இத பாலிஷ் போட்டு வர சொன்னாங்க. பூஜைக்கான ஏற்பாடு பண்ற பொறுப்பை ருத்ராமா என்கிட்ட கொடுத்துருக்கிற கோவத்துல அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அம்மாவும் மீட்டிங் போற அவசரத்துல இருந்தாங்க. நான் வேணும்னா எடுத்துட்டு போய் பாலிஷ் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அவங்களும் எந்த மறுப்பும் சொல்லாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்கக்கா. ரொம்ப பெரிய விஷயம் சக்தி. எனக்கு தெரிஞ்சு உனக்கும் ருத்ரம்மாவுக்கும் ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்குன்னு நினைக்கிறேன்.